பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது எவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் நீதிபரரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நீதிபரர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிபரராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அவர் நீதிபரராக இருந்து நம்மை ஒடுக்க மாட்டார் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, கர்த்தாவே நீ நீதிபரர், உடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் என்று சங்கீதம் 119 137 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி கூறுகிறார். மட்டுமல்ல, ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 பின்பாகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் நியாய தீர்ப்பும் செய்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரர் இப்படி நியாய தீர்க்க நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 16:5 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களை, நம்முடைய பாவங்களை நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை நாம் விட்டு விடும் பொழுது நாம் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர், நீர் நீதிபரராக இருக்கிற தயவுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நியாயந்திருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் நாங்கள் நீதிபரராகி உண்மை நோக்கி கூப்பிட்டு பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு தப்பி போக எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.